மனமே அனுதினமே இதை மறவாதிருக்க வேண்டுமே. மனமே அனுதினமே இதை மறவாதிருக்க வேண்டுமே. இந்த மனிதன் அவனே இறைவன் என்று மாறுகின்ற போதில் அவன் தலைவன். மனமே அனுதினமே உள்ளே ஏது உல அதில் உன்னை அன்றி யார் செய்வார் கலகம். உள்ளமன்றி வேறு ஏது உலகம் அதில் உன்னை அன்றி யார் செய்வார் கலகம். முல்லை தூற்றவோ மலரை போற்றவோ முல்லை தூற்றவோ மலரை போற்றவோ மூலமாய் முடிந்து போகவோ. மனமே அனுதினமே இதை மறவாதிருக்க. எது தலைக்கு காரணமோ அதுதான் விடுதலைக்கு காரணம் என்று சொல்லுகிறார். பந்தத்திற்கு எது காரணமோ அதுதான் மோட்சத்திற்கு காரணமாகிறது. அது எது? மனம், மனிதனுடைய மனம். மனம் என்கின்ற ஒன்று இருப்பதால் தான் நாம் மனிதர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். மனனம் செய்பவன் மனிதன் என்று விளக்குவதல் அல்ல. மனத்திலும் என்று ஒன்று இருக்கிறது. அந்த காக்னிசன்ஸ், கான்சியஸ்னஸ், நினைப்பு, தான் என்று ஒன்று இருக்கிறோம். அஸ்மிதா என்று சொல்வார்கள். அதுதான் மனம். அது இல்லாத பொழுது, அது ஒடுங்கும் பொழுது, சாதாரணமாக அது ஒடுங்கும் பொழுது ஆழ்ந்த உறக்கம். ஆனால் உறக்கத்தையும் பார்க்கின்ற தன்மை பெற்று உறக்கத்தையும் தாண்டி செல்லும் பொழுது அது சகஜ சமாதி நிலை அடைகிறது. இப்படி மனம் இருக்கிறது. மனம் என்பது அதனளவில் ஒரு தடை என்று நாம் கருதிவிட முடியாது. எங்கே அதை வைக்கிறோமோ அதை பொறுத்து விளைவு நமக்கு ஏற்படுகிறது. இன்பத்தில் மனது வைத்தால் இன்பம். அந்த இன்பம் குறைவுபட்ட ஆயுள் கொண்டிருப்பதால் இன்பம் துன்பத்தில் முடிகிறது. பெரும்பாலும் நாம் இன்பத்தில் மனதை வைக்கிறோம் என்று கருதி துன்பத்தில் தான் இன்வெஸ்ட் செய்கிறோம். அதனால்தான் நம்முடைய விளைவு துன்பமயமாக இருக்கிறது. அமைதியிலே லயிக்குமானால் மனம் எப்பொழுதும் அமைதியாக இருக்கும். மனித இருப்பான், அவன் மனதில் அவன் இருக்க மாட்டான். இப்படி பெரிய ஒரு வேறுபாடு இருக்கிறது. மனதை பற்றி மனம் இருக்கும் வரையில் பேசிக்கொண்டே இருக்கலாம். இப்பொழுது அதற்கு நேரம் இல்லை. இந்த மனதை ரமண மகர்ஷி ஒரு அற்புதமான கருத்து சொல்வார். பிணம், சுடு, தடி என்ற ஒரு உதாரணத்தை சொல்வார். சிதையிலே இறந்து போன அந்த மனிதனுடைய பிணம் எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்டையை வைத்துக் கொண்டு அதை நெம்புவான் வெட்டியான். வேக வேண்டும். அதை இப்படி மட்டி அந்த கட்டையை அதே நெருப்பில் இறுதியில் போட்டு விடுவான். அதுதான் பிணம், சுடு, தடி. நோ யுவர் மைண்ட் த்ரூ யுவர் மைண்ட். மனதை மனதால் விசாரித்தல் என்று சொல்வார்கள். விசாரணை என்பது ஆரம்பிக்கும் பொழுது வாஸ்தவம்தான். சலனமாக இருக்கக்கூடிய, எப்பொழுதும் சலித்துக் கொண்டே இருக்கக்கூடிய, அசைவில் இருக்கக்கூடிய மனதில் தான் விசாரணை துவங்குகிறது. பிறகு விசாரணையில் மனம் ஒடுங்கி மனம் ஆத்மாவில் லயித்து நாம் மட்டும் மிஞ்சுகிறோம். இதுதான் கதை சுருக்கம். நம்முடைய இறுதியினுடைய சுருக்கம் இது. இதை விரித்து சொல்வதற்கு எனக்கு சக்தி கிடையாது, அருகதையும் கிடையாது. எனவே இந்த மனதை எப்படி காப்பாற்றுகிறோம், மனதை வைத்துக் கொண்டு நாம் எப்படி காப்பாற்றப்படுகிறோம் என்றால், நமக்கு ஒரு அனுகூலம் இருக்கிறது. இது அருகில் இருக்கக்கூடிய நம்முடைய மகா சுவாமிகள் இடத்தில் மனதை கொடுத்து விட்டு நாம் நிம்மதியாக இருக்கலாம். ரொம்ப பேருக்கு, சில பேருக்கு அது சாத்தியமாக இருக்கிறது. ரமண மகர்ஷி தான் சொல்வார், தம்பி நீ சுமையை எடுத்துக்கிட்ட, அதுல இந்த சுமையை வரலாம், அங்கேயும் சுமந்துட்டு நிக்கிறம்பாங்க. நமக்கு இப்படி மகேஸ்வரனே மகா சுவாமியாக வந்திருக்கும் பொழுது
நம்முடைய மனதை அவரிடத்தில் ஒப்புவித்து விட்டு நாம் நிம்மதியாக இருக்கலாம். இது நம்மால் இருக்க முடிவதில்லை. நம்முடைய மனதை நம்மால் ஆள முடியவதில்லை. மகா சுவாமிகளை போன்ற மகான்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நம்முடைய மனதை அவர்களுடைய அருளால் ஆள்கிறார்கள், அவர்களுடைய அன்பால் ஆள்கிறார்கள். இரண்டும் இருக்கிறது. அருளால் ஆளும் பொழுது அவர்களுடைய தப்போ சக்தி, யோக சக்தி இவை பயன்படுத்தப்படுகின்றன. அன்பால் ஆளும் பொழுது நேசம் மட்டுமே, உயிருக்கும் உயிருக்கும் இருக்கக்கூடிய நேசம் மட்டுமே பயன்படுகின்றன. இந்த இரண்டையும், அருளால் ஆழ்வது, அன்பால் ஆழ்வது, இரண்டையும் மகா சுவாமிகளுடைய வாழ்க்கையில நாம் நெடுக காண்கிறோம். நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. குறிப்பாக ஒரு நிகழ்ச்சியை சொல்லலாம். ஒரு மனைவி, நல்ல குடும்பத்தை சேர்ந்து வந்து எடுக்கிறார். கணவர் தினம் குடிச்சிட்டு வர்றார். ரொம்ப சிரமமா இருக்கு. அது அவருடைய ஹெல்த்தை ரொம்ப பாதிக்குது. எனக்கு மனசு சங்கடமா இருக்கு, பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. நீங்க தான் ஒரு வழி செய்யணும் அதுக்கு. அப்படியா அப்படி விசாரிக்கிறார் பெரியவர். உனக்கு குழந்தைகள் இருக்கோ? இருக்கு. சரி, உங்ககிட்ட அன்பா இருக்கானோ? எங்கிட்ட அன்பா தான் இருக்கா, பிரியமா தான் இருக்காரு. சரி சரி, இவன் குடிக்கிறது குழந்தைகளுக்கு தெரியுமா? தெரியாது, நான் மறைச்சிங்கிறது வரும். அப்படி இவன் அந்த அம்மா நேர போய் அவர்கிட்ட சொல்றான், இனிமே நீ குடிச்சிட்டு வந்தியானா நான் நீ குடிக்கிற விஷயத்த குழந்தைகள்கிட்ட சொல்வேன். அவர் நிறுத்திடுறார், டக்குன்னு அதை நிறுத்திடுறார். அந்த குடும்பமே சீராக போச்சு. அவருடைய ஆரோக்கியம் மீண்டும் வந்தது. எல்லாமே சீராக நடந்தது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய மதிப்பும் மரியாதையும் அந்த குடும்பத்திற்கு கிடைத்தது. இதை அருள் என்பீர்களா, அன்பு என்பீர்களா? இது அன்பால் அவர் காட்டிய வழி. ஒரு ஏழை அங்க வருகிறார். அவரிடத்தில் ஐயா ரொம்ப சிரமமா இருக்கு, ஒரு என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் 2 வேளை ஒரு சாப்பாட்டுக்கு வச்சுக்கிட்டு ஜீவனை நடத்துறதுங்கிறது ரொம்ப சிரமமா, நான் ஒரு காட்டாரு. அப்போ பெரியவர் என்ன சொல்றாரு, சரி அங்க கொஞ்ச நேரம் நீ உட்காரு அப்படின்றாரு. சரின்னு போய் ஒரு ஓரமா சோர்வா உட்கார்ந்துக்கிறார் அந்த ஏழை. அப்போ ஒரு பணக்காரர் வருகிறார். இந்த பணக்காரருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, என்ன பணம் இருந்து என்ன பிரயோஜனம் பெரியவா, ஒரு ரூபா ஒழுங்கா சாப்பிட முடியல, உடம்பு முழுக்க ஏதோ வியாதி, இதை சாப்பிட்டா ஒத்துக்காது, அதை சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னு இருக்கேன், மனசு நிம்மதியாவே இல்லை, இந்த பணத்தை வச்சுட்டு நான் என்ன சாதிச்சேன், எதுக்குத்தான் இந்த பணத்தை சம்பாதிச்சேன்னே தெரியல எனக்கு, எதுக்கு என் காலத்தெல்லாம், என்னுடைய சக்தி, என்னுடைய காலம், எல்லாவற்றையும், என்னுடைய கவனம் எல்லாவற்றையும் இந்த பணம் சம்பாதிக்கிறதுல நான் கழிச்சிட்டேன், என் குடும்பத்தை கூட சரியா கவனிக்கல, இன்னைக்கு இந்த பணம் இருந்து எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, என்ன சாதிச்சேன்னு நீங்க தான் ஒரு வழி காட்டணும் அப்படிங்கிறாராம். அப்ப அப்படி பாக்குறார் பெரியவர். இவருக்கு, இந்த பணக்காரருக்கு முன்பு அவரிடம் மன்றாடி கொண்டிருந்த ஏழை எழுந்து பரமாச்சாரியில கை கூப்பி நான் போயிட்டு வரேன்ட்டு போறாராம். அவருக்கு புரிஞ்சு போச்சு படிப்பினை. ஒரு பழைய பாட்டு ஒண்ணு நினைவுக்கு வருது. பாய் விரித்து படுப்பவரும் வாய் திறந்து தூங்குகிறார், பஞ்சனையில் நான் படுத்தும் நெஞ்சிலோர் அமைதி இல்லை. பாய் விரித்து படுத்தவனும் வாய் திறந்து தூங்குகிறான், நான் வண்ண நகையையும் உன்னிடத்தில் நான் தருவேன், நிம்மதியை நீ தருவாய்னு ஒரு பணக்காரன் புலம்போதாக ஒரு பாட்டு பழைய திரைப்படத்தில் இருந்து வரும். அப்பெல்லாம் யோகியமான பாடல்கள் கொண்டிருந்த காலம் வைங்க. அப்போ பணத்தை வைத்துக் கொண்டது, மெத்தைய வாங்கினேன் தூக்கத்தை வாங்கலன்னு சமீபத்தில் வந்த பாட்டு. வாங்க முடியுமா? பணத்தை வைத்து நீங்கள் வசதியை வாங்கி கொண்டு விடலாம், நிம்மதியை வாங்க முடியுமா? நிம்மதி என்பது ஒரு மனநிலை, ஆனந்தம் என்பது ஒரு மனநிலை, சந்தோஷம் மகிழ்ச்சி என்பது மனநிலை. மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். எந்த காரணத்தை வைத்துக் கொண்டும் நமக்கு மகிழ்ச்சி வராது. உள்ளது போதும்.
உள்ளது போதும் என்கின்ற நிறைவு வேண்டும். அந்த நிறைவின் மூலம்தான் நிம்மதி என்கின்ற நுழைவாயிலுக்குள் நாம் நுழைய முடியும். அந்த நிம்மதிதான் பிரிவில்லை உயரில்லை என்று நாம் சொல்லக்கூடிய நிலைமையை என்றுகிறோம். இந்த மனதை திருப்தியை நோக்கி பழக்கிக் கொள்வதன் மூலம்தான் வரும். இப்ப எந்த விதமான தேவையுமே இல்லாமல் இந்த சமுதாயத்தில் ஒரு தன்னந்தனி ஆளாக பரமாச்சாரியர் எப்படி திகழ்ந்தார் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதற்கு பெயர்தான் தவம், அதற்கு பெயர்தான் தவ வலிமை. நீங்க தபஸ் என்னும் பொழுது ஏதோ ஒரு யோக சக்தி, ஏதோ ஒரு மந்திர சக்தி, யந்திர சக்தி, தந்திர சக்தி என்று தயவு செய்து கருதி விடாதீர்கள். தரம் தான் தவம். தபனமே தபசு என்று சொல்வார்கள். இவருக்கு என்ன தபனம் இருந்திருக்க முடியும்? தரம் தான், மனித தன்மைதான் அவருடைய தவம். தரம் எந்த விதமான பற்றும் இல்லாமல், எதனோடும் உறவு இல்லாமல், எதனோடும் பகை கொள்ளாமல் இருப்பது தரம். அந்த தரம் தான் அவருடைய தவம். இன்னொன்று, எந்நேரமும் தன்னிலே தான் ஆழ்ந்திருக்கக்கூடிய இயல்பு உற்றவர் அவர். அதனால் அது தவம். தம்மோடு இருத்தல் தவம், தன்னுள் அமிழ்தல் தவம், தனலாய் இருத்தல் தவம், தகமையோடு இருத்தல் தவம், தானாய் இருத்தல் தவம் என்று தவத்துக்கு நம்ம அடுக்கிக் கொண்டே போகலாம். தரம், தன்மை, இதுதான் தவத்திற்கு அடையாளமே தவிர மந்திர சக்தி தந்திர சக்தி அல்ல. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் மேலாக இன்னொன்று இருக்கு, உயிர்களிடத்தில் நேயம். அவருக்கு இருந்தது மனித நேயம் மட்டுமல்ல, உயிர்களிடத்தில் நேயம். இன்னொன்று, உழைப்பினிடத்தில் அவருக்கு இருந்த மரியாதை. ஒரு பழைய கோயிலை பார்க்கும் பொழுது அவருக்கு அங்கே இறைவனை பார்த்தார், அங்கே பக்தியை பார்த்தார், அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களை பார்த்தார், அங்கே இருக்கக்கூடிய வரலாறு அவருக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, எத்தனை பேர் உழைப்பால் உருவாகி இருக்கும் அந்த கோவில், திருக்கோவில். என்ன காரணத்தால்? ஒரு நல்ல சமூக நோக்கத்தை காரணமாக வைத்துக் கொண்டு யாரோ ஒரு அரசன் புரவலர்களையும் சேர்த்து கொண்டு எத்தனை உழைப்பாளிகளுடைய உழைப்பு வியர்வை சிந்தி அந்த கோயில் உருவாகி இருக்க வேண்டும். அந்த உழைப்பை மதித்தல் தவம், உயிரை நேசித்தல் தவம், மனித பண்புகளை வளர்த்து கொள்ளுதல் தவம், பற்றற்று இருத்தல் தவம், பரோபகாரியாக இருத்தல் தவம். இந்த தவத்திற்கு மனதை பழக்கிக் கொள்ள வேண்டும். தவம் செய்தல் மனதை தவத்தில் இருத்த வேண்டும். மனதை திருப்தியை நோக்கி செலுத்த வேண்டும். மனதை நிறைவு இருப்பது போதும் என்கின்ற அந்த தன்மையை மனதிற்கு கொண்டு வந்து விட்டோமானால் மனம் அடங்கும். அல்லாதொழிய மனம் அடங்கவே அடங்காது. ரமண மகர்ஷி அவர்கள் ஒரு அழகான உதாரணம் சொல்வார்கள். கோயிலிலே யானை தும்பிக்கையை சும்மாவினும் ஆட்டிக்கொண்டே இருக்கும், அசைத்துக் கொண்டே இருக்கும். அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாகன் ஒரு சின்ன கம்பை அப்படி கொடுப்பான். எவ்வளவு பெரிய யானை, இவ்வளவு சின்ன ஒரு மூங்கி கம்பு. அதை கொடுத்தவுடன் அந்த கம்பை பற்றி கொண்டு அந்த தும்பிக்கையை ஆட்டாமல் அசையாமல் அப்படியே அது நிற்கும். மனது அது பெக் இட் ஆன் சம்திங் என்று என்னுடைய குருநாதர் சொல்வார். அதற்கு சரியான பெக் எது? பெக்குனா ஆப்பு, முளை என்று சொல்லுவோம். சரியான பெக் எது? புனிதமே வடிவான, தெய்வீகமே உருவான ஒரு தளம், ஒரு தன்மை. அதுதான் மனம் தன்னை நிறுவிக் கொள்வதற்கு ஏற்றபடியாக இருக்கும். அது என்ன? நம் அருகிலே இருக்கக்கூடிய நம்முடைய பரமாச்சாரியருடைய திருவடிகள் தான் அதற்கு புகலிடமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் சுகம் தரக்கூடியது. அதுதான் மனம் என்கின்ற புயல் நாடக்கூடிய சரணாலயமாக இருக்கக்கூடியது. அதுதான் மனதை பெற்றுக்கொண்டு நமக்கு மகோன்னதமான பரலோக வாழ்வை தரவல்லது. நீ இல்லாமல் வேறு ஏது நிம்மதி, நீதானே நான் வாழும் சந்நிதி, இல்லாமல் ஏது நிம்மதி, நீதானே நான் வாழும் சந்நிதி. காய்ப்புளிக்கலாம், கனியினிக்கலாம், காதலிலே காலம் காலமாகலாம். மனமே அனுதினமே இதை மறவாதிருக்க வேண்டுமே. இந்த மனிதன் அவனே இறைவன் என்று மாறுகின்ற போதில் அவன் தலைவன். இந்த மனதை அந்த மகானுடைய திருவடியில் ஒப்புவித்து விட்டால் சாதாரண மனிதனாக இருக்கக்கூடிய நாம் நல்ல நிலைமை பெற்று புனிதம் அடைந்து இறைநிலையை பெறுவது மிகவும் எளிது என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.